பொழுது மெல்ல விடிய ஆரம்பித்தது. அங்கு விஷ்ணு வீட்டில் ஸ்ரீ எப்பவும் போல எழுந்து குளித்து ரூம் விட்டு வெளியே வந்தாள். ஹாலில் யாருமில்லை என தெரிந்து கொண்டு வீட்டின் கதவை திறந்து வெளியே பார்த்தாள். ஒரு பெண் தோட்டத்தை சுத்தம் பண்ணி கொண்டு இருந்தாள். அவளிடம் பால் எங்கே கிடைக்கும் என்று கேட்டாள். அவள் கேட்கிட்ட பையில் போட்டுட்டு போயிட்டாங்க. நீங்க யாரு? அவள் கேட்ட கேள்விக்கு பதில் ஏதும் சொல்லாமல் பாலை எடுத்து கொண்டு உள்ளே வந்தாள். திவ்யா தூங்கி எழுந்ததும் பால் கேட்பாள். வேகமாக போய் சமையலறையில் பால் காய்ச்சினாள். அடுத்தவர்கள் வீட்டிற்குள் அத்துமீறுவது போல இருந்தது. ஆனாலும் வேறு வழியில்லை. திவ்யாவுக்கு பாலை எடுத்து கொண்டு அவள் தூங்கும் அறைக்கு சென்று அவளை எழுப்பி பல் தேக்க வைத்து பாலை கொடுத்தாள். அவளும் ஹாலுக்கு வந்து, ஸ்ரீமா, நாம் இப்போ எங்கே இருக்கோம்? ஸ்ரீ, விஷ்ணு அங்கிள் வீட்டிலே. திவ்யா, எங்கே? அவங்களை காணும். ஸ்ரீ, தூங்குறாங்க. திவ்யா, ஸ்ரீமா, நான் எப்போ ஸ்கூல் போகிறது? ஸ்ரீக்கு பதில் தெரியவில்லை. இன்று இதை பற்றி சாருவிடம் பேச வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டாள். திவ்யா, ஸ்ரீமா, பதில் சொல்லுங்க. விஷ்ணு அங்கிள் எங்கே இருக்காங்க? ஸ்ரீ, ரூமில் என்று ரூமை காண்பித்தாள். விட்டால் அவள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பாள். ஸ்ரீ, வா, டிவி பாரு. டிவி போட்டு ரிமோட் அவள் கையில் கொடுத்து, ஒரு காஃபி போட்டு குடிக்கலாம் என சமையலறைக்கு சென்று விட்டாள். திவ்யா ரிமோட்டை வைத்துவிட்டு அங்கே இருந்த அறை ஒன்றை திறந்து உள்ளே பார்த்தாள். அங்கே இருக்கும் சாவித்திரியை பார்த்து அவள் கன்னத்தில் திவ்யா தன் ஒரு விரலை வைத்து சுரண்டினாள். சாவித்திரி திடுக்கிட்டு விழித்து திவ்யாவை பார்த்து எழுந்து உட்கார்ந்தாள். சாவித்திரி, ஏண்டா குட்டி? திவ்யா, நீங்க யாரு? சாவித்திரி, நான் உனக்கு பாட்டி. சாவி பாட்டின்னு கூப்பிடு. நீங்க யாரு? திவ்யா, சாவி பாட்டி, நான் திவ்யா. சாவித்திரி தூக்கி அணைத்து கொண்டாள். பாட்டி, போய் ப்ரெஷ் பண்ணிட்டு வரேன். திவ்யா, விஷ்ணு அங்கிள் எங்கே இருக்காங்க? சாவித்திரி, மாடியில் இருக்கிற ரூமில் இருப்பாங்க. நீ தனியாக போகாதே, நான் வரேன் என்று சொல்லி பாத்ரூம் போனாள். திவ்யா அந்த ரூமில் இருந்து வெளியே வந்து மாடி ஏறி விஷ்ணு அறைக்குள் நுழைந்தாள். திவ்யா கட்டிலில் ஏறி விஷ்ணுவிடம், அங்கிள் எழுந்துக்கோங்க என்று எழுப்பினாள். விஷ்ணு எழுந்து அவளை அணைத்து முத்தமிட்டாள். திவ்யா, அங்கிள் நீங்கள் போய் ப்ரெஸ் பண்ணுங்க, ஸ்மெல் அடிக்குது. விஷ்ணு சிரித்து கொண்டே, நீ இங்கேயே இரு, 2 minutes, நான் வந்துடுறேன். அடுத்த 2வது நிமிடம் விஷ்ணு திவ்யாவுடன் இறங்கி வந்தான். இதுவரை பார்த்த ஸ்ரீயை விட இன்னைக்கு மிகவும் நேர்த்தியாக இருந்தாள். சார், குட் மார்னிங். இன்னைக்கு சாருவுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு எடுத்துட்டு போகலாமா? நான் சமைக்கிறேன். விஷ்ணு, ஓகே. சாவித்திரி குளித்து சாமி ரூமுக்கு போய் விளக்கேற்றி விட்டு வந்தாள். உன்னோட ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, 2 பேரும் சேர்ந்து சமைக்கலாம். இருவரும் சேர்ந்து சமைத்தார்கள். சாவித்திரி, உன்னை பற்றி சொல்லு. ஸ்ரீ, சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. நான் ஒரு அனாதை. ஆனால் என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்ட சாரு, அம்மாவாக ஏற்றுக்கிட்ட குழந்தை திவ்யா, அவ்வளவுதான் நான். சாவித்திரி, உங்கள் அம்மா அப்பா பற்றி எதுவும் தெரியாதா? ஸ்ரீ, எங்கள் அம்மா அப்பா பற்றி ரொம்ப தெரியாது. அப்பா எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணினவுடன் இறந்துட்டா. அம்மா நான் பிறந்தவுடன் இறந்துட்டாங்க. நானாக அவங்கள பற்றி தெரிஞ்சிக்க ஆசைப்படலை. ஆனால் நான் ஆசிரமம் விட்டு வெளியே வரும்போது அவங்க என்னோட டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் நான் ஒரு முறை கூட அந்த ஃபைலை திறந்து கூட பார்க்கலை. செத்தவங்க திரும்பி வரப்போகிறாங்களா என்ன? சாவித்திரி, சரி விடு, நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், உண்மையை சொல்லணும். ஸ்ரீ, கேளுங்க, சொல்லறேன். சாவித்திரி, சரி, உன்னை யாராவது கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டால் நீ யார்கிட்ட கேட்கணும்? ஸ்ரீ, மன்னிச்சிடுங்க, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையே இல்லை. சாவித்திரி, என்னம்மா இப்படி சட்டுன்னு சொல்லிட்ட? ஸ்ரீ, சாப்பாடு எதிலே பேக் பண்ணுறதுன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்லை. அவள் பேச்சை மாற்றி அவள் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். சாவித்திரி, என்னடா என்பது போல விஷ்ணுவிடம் சைகை செய்ய அவன் சிரித்தான். அனைவரும் சாப்பிட்டு குழந்தைக்கு ஊட்டிவிட்டு சாப்பாடு எடுத்து கொண்டு கிளம்பினாள். ஸ்ரீ, சார், போகலாமா என்று. மேடம், இந்த பாத்திரம் எல்லாம் விஷ்ணு சார் கிட்ட கொடுத்து அனுப்பிடுறேன். அப்புறம் நான் ஏதாவது உங்கள் மனசை புண்படுத்தி இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க என்றார். சாவித்திரி, அப்போ இன்னைக்கு நைட்டு வரமாட்டியா? ஸ்ரீ, நான் ஒரு அலையா விருந்தாளி. ஒரு நாளைக்கு மேலே தங்கினால் எனக்கு மரியாதை கிடையாது. விஷ்ணு, சரி, நீங்கள் காரில் ஏறுங்க, நான் வந்துடுறேன் என்று சொல்லி அவளை அனுப்பிவிட்டு அவன் அம்மாவை பார்த்து சிரித்தான். அவள் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு, என்னடா இவ்வளவு இறுக்கமான ஆளாக இருக்கா? அம்மா, அவன் நெகிழ்ந்து பேசுறது சாருக்கிட்டையும் திவ்யா கிட்டையும் தான். அவள் அப்படிதான். அதனால தான் அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கவலைப்படாதே, அவளை சீக்கிரமாக உனக்கு மருமகளாக மாத்துறேன். சாவித்திரி, ஆல் த பெஸ்ட். நானும் உங்கள் கூட வரவா? அவள் மனதில் ஏனோ சாருலதாவிடம் பேசி ஸ்ரீயை ஒத்துக்கொள்ள வைக்க வேண்டும் என்ற ஆசை.
விஷ்ணு இல்லை, அங்கே வந்து ஏதும் குழப்பம் பண்ணிடுவேன், அதனால் நீ இங்கேயே இரு. சாவித்ரி, உங்கள் கூட நான் பேசவே மாட்டேன், சாருவை பார்த்துட்டு வந்துடுறேன். விஷ்ணு, அப்புறமா நானே கூட்டிகிட்டு போகிறேன், இப்போ நான் ஆஃபீஸ் வேற போகணும், நான் இவங்களை அங்கே விட்டுட்டு போயிடுவேன், அதனால தான். சாவித்ரி, அம்மாவை கலற்றி விட நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. விஷ்ணு, அம்மா உங்கள் கற்பனை குதிரையை கொஞ்சம் கட்டி வைங்க, நாங்கள் கிளம்புறோம். ஹாஸ்பிட்டல் வந்திறங்கினான். சாருதலா ரூமுக்கு போய் அவளிடம், சாருலதா நைட்டு நல்லா தூங்குனியாம்மா? சாரு, அண்ணா. விஷ்ணு, நீ சாப்பிடுமா, நானும் அஜயும் வெளியே போயிட்டு வந்துடுறோம். சார், அண்ணா அப்படியே பாப்பாவையும் கூட்டிட்டு போங்க, கொஞ்ச நேரம் எங்களுக்கு வேலை இருக்குது. விஷ்ணு, ஓ சரிம்மா, டேக் யுவர் ஓன் டைம், நாங்கள் குழந்தையை கூட்டிகிட்டு போகிறோம், ஏதாவது அவசரம்னா ஃபோன் பண்ணுங்க. வெளியே வந்ததும் கதவை சாத்தினான். ஸ்ரீ, லூசு, போனா இங்கே இருக்கு என்று மனதுக்குள் சொல்லி கொண்டார். பாடிக்கார்டு கிட்ட கவனமாக இருக்க சொல்லி குழந்தையை கூட்டி கொண்டு கிளம்பினார்கள். விஷ்ணு அஜயை பார்த்து, என்னாச்சு, நைட்டு பேசினியா? சாரு என்ன சொன்னார்? அஜய், அட போடா, நான் அவகிட்ட அழுது கூட பார்த்தாச்சு, ஒன்றும் வேலைக்கு ஆகவில்லை, அவள் என்னை நிமிர்ந்து கூட பார்க்கலை. அதை விடு, உன்னோட விஷயம் என்னாச்சு? விஷ்ணு, சேம், இங்கேயும் அப்படிதான், அம்மா தான் பேசினாங்க, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. அஜய், ஏண்டா இப்படி இருக்காளுங்க, ஆனால் இவளுங்க இப்படி இல்லைனா இன்னும் பல பேரால் கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஆனால் இவங்க இப்படி இருக்கிறது தானே இன்ட்ரெஸ்டிங். உனக்காவது உங்கள் அம்மா சப்போர்ட்டுக்கு இருக்காங்க, எனக்கு நானே தான் முயற்சி பண்ணணும். விஷ்ணு, அது உண்மைதான், உனக்கு தான் உன்னோட பொண்ணு இருக்காளே. சரி வா, உள்ளே போகலாம். ஹோட்டலில் அவன் தங்கியிருக்கும் அறைக்கு முன்னால் நின்று கதவை திறந்தாள். திவ்யா, அப்பா இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? அஜய், அப்பா குளிக்கணும் இல்லை, அதுக்கு தான் அவளை கட்டிலில் இறக்கி விட்டான். அவன் பாத்ரூம் சென்று குளித்து ரெடியாகி வந்தான். விஷ்ணு, வாடா, சாப்பிட்டு வீடு பார்க்க போகலாம். வீடு பார்க்க போகிற வழியில் ஒரு மாலில் நிறுத்தி, அஜய், திவ்யா குட்டி, உனக்கு தேவையான புக்ஸ் டாய்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம், வா. திவ்யா ஹை என துள்ளி குதித்து, தேங்க்யூ அப்பா என்று கட்டிக்கொண்டு முத்தம் கொடுத்தாள். ஹாஸ்பிட்டல். ஸ்ரீ, சாரு, உனக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்? சாரு, ஹாஸ்பிட்டல் விட்டால் எங்கே போக? ஸ்ரீ, இப்போதைக்கு நான் ஒரு வேலை தேடிக்கிறேன், ஒரு வீடு பார்க்கலாம். திவ்யாவும் ரொம்ப நாள் ஸ்கூல் போகாமல் இருக்க முடியாது, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கு. உன்னோட புருஷன் ஏதாவது உதவி பண்ணுவாரா? சாரு, பார்ப்போம், அவன் எந்த யோசனையில் இருக்கான்னு சொல்லிட்டே இருக்கும்போது அங்கே இருந்த ஒரு ஃபோனில் வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது. ஸ்ரீ, யாரோட ஃபோன் இது? சாரு, அஜயா தான் இருக்கும், எடு பார்க்கலாம். அதில் வீடியோவில், அஜய், லதா, இந்த ஃபோன் உனக்கு, இதில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்கேன், பிடிச்சிருந்தால் ஓகே பண்ணிடலாம். விதவிதமான வீடு ஃபோட்டோக்கள். ஸ்ரீ, நீயே பார்த்து ஓகே பண்ணு என்று ஸ்ரீயிடம் கொடுத்து விட்டார். ஸ்ரீ ஒரு வீடு பார்த்து ஓகே சொல்லி மெசேஜ் அனுப்பினார். ஆண்கள் இருவரும் வந்தனர். திவ்யாவுக்கு நிறைய விளையாட்டு பொம்மை, டிராயிங் புக், கலர் பென்சில் போல பல ஐட்டம் 2 பை நிறைந்து இருந்தது. ஸ்ரீ, எதுக்கு இவ்வளவு? விஷ்ணு, 5 வருஷமாக வாங்கி கொடுக்காததை ஒரே நாளில் வாங்கி கொடுக்க நினச்சிட்டான் போல. அடுத்த செகண்ட் முதுகில் அடி விழுந்தது விஷ்ணுவிற்கு. அஜய், நான் உங்கள் 2 பேர்கிட்டையும் கொஞ்சம் பேசணும். வீடு நீங்கள் ஓகே பண்ணினதை முடிச்சிட்டோம். லதாவோட டாக்குமெண்ட்ஸ் வேணும், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க, லதா கையெழுத்து போடணும். அதனால் ஸ்ரீ, நீயும் விஷ்ணுவும் மதுரை போய் வீடு காலி பண்ணிவிட்டு திவ்யாவுக்கும் ஸ்கூலில் டிசி வாங்கிட்டு வந்துடுங்க. மற்றபடி அங்கே ஹெல்ப்புக்கு ஆட்களை ரெடி பண்ணிட்டேன். ஸ்ரீ அதிர்ந்தாள். எப்படி நான் பேசிக்கிட்டு இருந்தது இவனுக்கு தெரிந்தது? அப்படியே செய்கிறானே, கேமரா ஏதாவது வச்சிருப்பானோ என நினைத்து சுற்றி பார்த்தாள். சாரு, இதுக்கு நான் ஒத்துக்க முடியாது. அங்கே ஸ்ரீ போன நேரம் யாராவது அவளை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா எனக்கு பயமாக இருக்குது. ஸ்ரீ, நீ எங்கேயும் போகாதே, நீங்கள் வீடு ரெஜிஸ்டர் பண்ண நான் ஏன் கையெழுத்து போடணும்? அஜய், உளராதே லதா, நான் தான் பாதுகாப்புக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்கிறேன் இல்லை. விஷ்ணு கூட போவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லாமல் வீடு ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம், அதுக்கு முன்னாடி மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். மூவரும் அதிர்ந்தனர். கூடவே இருந்த எனக்கே தெரியாதே என்று வாயடித்து போனான் விஷ்ணு. அஜய்க்கு ஃபோன் வந்தது, எடுக்கவில்லை. மறுபடியும் வந்து கொண்டே இருந்தது. நந்தினி,
ஹலோ அஜய், எங்கே இருக்கீங்க? அவன் சாருவை பார்த்தான். அஜய், நான் கொஞ்சம் பிஸி, அப்புறம் கூப்பிடு. நந்தினி, இந்த ஒரு வாரமாக நீங்கள் எனக்கு கால் பண்ணவே இல்லை. ஐ மிஸ் யூ. இப்போவே உங்களை பார்க்கணும் போல இருக்கு. எங்கே இருக்கீங்க சொல்லுங்க, நான் வரேன். அஜய் ரூம் விட்டு வெளியே வந்து, அதுக்கு முன்னால் நானே வந்து உன்னை பார்க்கிறேன். நீ எங்கே இருக்க சொல்லு. நந்தினி, பெங்களூரு. அவனை தொடர்ந்து வருவாள் என்று அஜய் நினைக்கவில்லை. அஜயோட ஃபோன் நம்பர் வைத்து அஜய் இருக்கும் இடம் கண்டுபிடித்து விட்டார். சிட், உதட்டை கடித்து கொண்டான். இன்னும் 2 மணி நேரத்தில் ஓரியன் மால் வரேன், பார்க்கலாம் என்று அஜய் ஃபோன் வைத்தான். விஷ்ணு, இன்னும் 2 நாள் உன்னோட வேலை எல்லாத்தையும் தள்ளி வச்சிடு. இப்போ ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். ஸ்ரீ, இன்னைக்கே போகலாமா? அஜய், போகலாம். லதாவுக்கு ட்ரெஸ் மாற்றி விட்டுடு என்று அவன் ஒரு பையில் தனியாக வைத்திருந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தான். குழந்தையை தூக்கி கொண்டு விஷ்ணுவை கூட்டிக் கொண்டு டாக்டர்ஸ் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஸ்ரீ, என்ன பெரிய ட்ரெஸ், அவள் எடுத்து கொடுத்தது தான் போடணுமா? கோபத்துடன் அதை பிரித்து பார்த்தாள். அவள் முகம் ஆச்சரியத்திற்கு போனது. கண்கள் விரிந்து, சாரு இங்கே பாரு. அவள் உடல் நோகாமல் போடும்படி அந்த ட்ரெஸ் வடிவமைக்கப்பட்டிருந்தது. சாருவுக்கு பிடித்த நிறம் பூக்கள் நிறைந்து இருந்தது. அதை அவள் மேல் போட்டதும் உண்மையிலேயே அந்த உடையில் அவள் தேவதை போல இருந்தாள். ஸ்ரீ, இதுதான் காதலா? அம்மாடி, என்னால் என்னோட கண்களை நம்பவே முடியவில்லை. எப்படி உனக்கு என்ன வேணும்னு உன்னை கேட்காமலே செய்கிறாள். சாரு போதும் என்று முறைத்தாள். 10 நிமிடத்தில் அஜய், போகலாமா? எல்லாம் பேக் பண்ணியாச்சா? ஸ்ரீ தலையாட்டினாள். குழந்தையை விஷ்ணு தூக்கி கொண்டான். ஸ்ரீ, இருங்க, நான் போய் வீல் சேர் எடுத்துட்டு வரேன் என்று சொல்லி வாய் மூடும் முன் அஜய் சாருவை தூக்கி கொண்டான். அவள் நெற்றியில் முத்தமிட்டு சிரித்தான். போலாம். அவளை பூ போல தூக்கி கொண்டு காரில் இருத்தினான். அவளுக்கு சீட் பெல்ட் போட்டு விட்டு டிரைவர் சீட்டில் அவன் அமர்ந்து கொண்டான். பின்னால் ஸ்ரீயும் குழந்தையும் உட்கார்ந்து கொண்டார்கள். விஷ்ணு அவன் காரில் ஏறிக்கொண்டான். இவர்களை தொடர்ந்தான். ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வரும்போதுதான் பார்த்தாள். ஸ்ரீ பின்னால் 2 கார். இவர்கள் நடுவில் ஏதோ சினிமாவில் பார்க்கிறது போல இருக்கு. மிகவும் ஆச்சரியப்பட்டு போனாள். அஜயிடம் கேள்வி கேட்க அவளுக்கு பயமாக இருந்ததால் சீக்கிரம் விஷ்ணுவை பார்த்து இவளுடைய கேள்விகளை தொடுக்க தயாராக இருந்தாள். ஒரு பெரிய காம்பவுண்ட் உள்ளே நுழைந்தனர். எல்லா காரும் வரிசையாக நின்றது. அஜய் வீட்டுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணு, சாருவிடம் சொல்லிவிட்டு அங்கே இருந்த வேலைக்காரர்களிடம் ஏதோ சொன்னான். அஜய் வந்து சாருவின் சீட் பெல்ட் கழற்றிவிட்டு, இப்போ போகலாம். அவளை தூக்கி கொண்டு வீட்டு கதவு முன் நின்றான். 2 பெண்கள் வந்து ஆரத்தி எடுத்தனர். அப்புறம் அவளை ஒரு ரூமில் உள்ள பெட் மேல் படுக்க வைத்து விட்டு, இது இப்போதைக்கு உன்னோட டெம்பரவரி ரூம். உனக்கு உடம்பு சரியானதும் உனக்கு மாடியில் இருக்கிற நம்ம ரூம் என்று நெற்றியில் இதழ் பதித்து விட்டு போய்விட்டான். வெளியே விஷ்ணுவிடம், நான் போய் நந்தினியை பார்த்துட்டு வந்துடுறேன். விஷ்ணு, இப்போ போகணுமா? அஜய், அவள் என்னை ஃபாலோ பண்ணி வந்திருக்காள். என்ன இருந்தாலும் அவளை எனக்கு நிச்சயம் பண்ண இருந்தாங்க. என்னை அறியாமல் அவள் மனசில் ஆசையை வளர்த்துட்டேன். அவகிட்ட எல்லா விளக்கமும் சொல்லிட்டு ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு வரணும். அப்புறம் நீ குப்பையாட்ட ஏதாவது யோசிக்காதே. வெளியே பப்ளிக்கில் தான் மீட் பண்ண போகிறோம் என்ற வாசலை நோக்கி போனான். விஷ்ணு, ஏய், நான் ஒன்றுமே சொல்லலடா. அஜய், உள்ளே இருக்கிறவங்களுக்கு புரியவை. விஷ்ணு தலையில் குட்டி கொண்டான். விஷ்ணு சாரு இருக்கும் ரூம் உள்ளே நுழைந்தான். விஷ்ணுவை பார்த்தவுடன் வெடித்து விட்டாள் ஸ்ரீ. சார், எனக்கு ஒரு சந்தேகம். இன்னைக்கு தான் வீடு பார்த்தது, இன்னும் ரிஜிஸ்டர் கூட பண்ணலை. எப்படி நாம் இந்த வீட்டுக்கு வந்தோம்? விஷ்ணு, உங்களுக்கு அஜயை பற்றி தெரியாது. ஒரே பேமெண்ட்டில் டீல் முடித்து சாவி வாங்கிட்டேன். இனிமேல் நம்ம வசதிக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸ்ரீ, சார், என்ன ஒரு 50 லட்சம் இருக்குமா? விஷ்ணு, ஒரு பூஜ்ஜியத்தை விட்டுட்டீங்க. ஸ்ரீ திறந்த வாயை மூட மறந்தாள். விஷ்ணு அவளின் அதிர்ச்சியை பார்த்து சிரித்தான். அப்படியா? அப்போ நம்ம கூட வந்த கார் எல்லாம்? விஷ்ணு, எல்லாமே அவனுடைய கார் தான். இங்கே உங்கள் ஹெல்ப்புக்கு ஆட்கள், கூடவே செக்யூரிட்டி ஆட்கள் எல்லாமே அவன் செய்த ஏற்பாடு தான். ஸ்ரீ, சார், ரொம்ப அதிர்ச்சி கொடுக்காதீங்க. அதற்குள் ஒருவன் வந்து, சார், வீல் சேர். விஷ்ணு, சரி, உங்கள் ஃப்ரெண்டை இதிலே உட்கார ஹெல்ப் பண்ணுங்க, நம்ம வீட்டை சுற்றி பார்க்கலாம். இருவரும் உட்கார வைத்தார்கள். விஷ்ணு, வசதியாக இருக்கா சாருலதா? சாரு, நான் என்ன நிரந்தரமாக இதிலேயேவா இருக்க போகிறேன்? கொஞ்ச நாள் தானே, எப்படி இருந்தால் என்ன? விஷ்ணுக்கு ஏண்டா கேட்டோம் என்றே இருந்தது. அவர்களை அழைத்து கொண்டு வீட்டை சுற்றி காட்டினார். விசாலமான சமையலறை, அதற்கு முன்னால் டைனிங் ஹால், ஒரு 10 பேர் அமர்ந்து சாப்பிடும்படி இருந்தது டேபிள். பெரிய ஹால். திவ்யா ஓடி விளையாடி கொண்டிருந்தாள்.
சாருவின் அறையும் சேர்த்து கீழே 4 அறைகள். அதில் ஒன்று திவ்யா அறை. 2 கட்டில் போட்டிருந்தது. குழந்தைக்கு ஏற்றது போல அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. அதன் பக்கத்தில் இருக்கும் அறைக்கு கூட்டிப்போய் இது ஸ்ரீக்கு என்றவுடன் சாருவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீ, உன்னோட ரூம் உனக்கு பிடிச்சிருக்கா? ஸ்ரீ, எனக்கு எதுக்கு தனியாக ரூம்? நான் திவ்யா கூட படுத்துப்பேன். விஷ்ணு, ஆனால் இந்த ரூம் டெம்பரவரி தான். ஸ்ரீக்கு கல்யாணமானதும் மேலே இருக்கிற ரூமில் ஒன்று ஸ்ரீக்கு என்றதும் அதிர்ந்தாள். அப்போது சாருவுக்கு இன்னும் சந்தோஷம் அதிகமானது. ஆமாம் ஸ்ரீ, நீ கல்யாணமான புறமும் என்னோடவே இருக்கணும். ஸ்ரீ, அப்போ மேலே இருக்கிற ரூம் எப்பவும் காலிதான். சரி வாங்க போகலாம் என்று அவளை தள்ளி கொண்டு வந்தாள். மற்ற ஒரு ரூம் கெஸ்ட் ரூம் என்றான். விஷ்ணு, வாங்க தோட்டத்துக்கு போகலாம். வெளியே தோட்டம் இன்னும் சரியானபடி பராமரிக்கப்படவில்லை. இப்போதானே வந்திருக்கோம், இதெல்லாம் சரி பண்ணிடலாம் என்றான். ஸ்ரீ திவ்யாவை கூட்டிக் கொண்டு தோட்டத்தில் விளையாட போனான். விஷ்ணு, சாருலதா, நான் கொஞ்சம் பர்சனலாக உன்கிட்ட பேசணும். சாரு, சொல்லுங்க அண்ணா. விஷ்ணு, தப்பாக நினைக்காதே, எனக்கு ஸ்ரீயை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். சாரு, நிஜமாவா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவளுக்கு சந்தோஷத்தில் கண்ணீர் வந்தது. விஷ்ணு, நீ தான் பேசணும். சார், எப்பேற்பட்ட விஷயம் சொல்லியிருக்கீங்க? நான் பேசுகிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. விஷ்ணு, நான் வாழ்நாள் முழுவதும் காத்திருப்பேன். சாரு, கவலைப்படாதீங்க, அவ்வளவு நாள் வேண்டாம், சீக்கிரம் நல்ல விஷயம் சொல்லுறேன். ஸ்ரீ வந்தாள். ஹே, என்ன அழுதியா என்று சாரு கண்ணில் வழிந்த கண்ணீரை துடைத்து விட்டாள். சார், ஏதாவது சொன்னீங்களா? விஷ்ணு, ஆமாம் சொன்னேன். ஸ்ரீ அவனை திட்ட வந்தவளை கைப்பிடித்து அடக்கி, சாரு, இது ஹாப்பி டியர்ஸ். ஸ்ரீ, ஓ, உங்கள் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்த வீட்டை பார்த்து உனக்கு ஆனந்த கண்ணீர் வந்துச்சோ? சாரு, ஸ்ரீ, இன்னும் நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலையே. இந்த வீடு இவ்வளவு அஜய் செலவு பண்ணுறது அவனோட குற்ற உணர்ச்சியில் இருந்து வெளியே வர. இப்போ அவன் யாரை கல்யாணம் பண்ணிக்க போறானோ அவங்களை தான் பார்க்க போயிருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவான். எனக்கு செட்டில் பண்ணிடுவான். ஏன்னா அவன்கிட்ட பணம் நிறைய இருக்கே. வப்பாட்டியா வாழ என்னை சந்தோஷப்பட்டு ஆனந்த கண்ணீர் வடிக்க சொல்லறியா? சொன்னவளை பார்த்து இருவரும் அதிர்ச்சியானார்கள். அந்த சூழ்நிலை இறுக்கமானது. ஸ்ரீ, சாரு, அவர் தான் உங்கள் கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னு சொல்லி இருக்கார் இல்லை? சாரு, அந்த சர்டிஃபிகேட்டை விட அவங்க பணம் பவர்ஃபுல். நான் ஒத்துக்கலைன்னா அவங்க முடிவுக்கு இடையூறு பண்ணினால் கொலை கூட பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டால் எனக்கு போதும். ஸ்ரீ, ஒரு கணக்கு, எனக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் தான் என்னோட டைம். தூக்கு தண்டனை கைதியை அவன் உடம்புக்கு ஒன்றுமில்லை, ஆரோக்கியமாக இருக்கானான்னு பார்த்துட்டு தூக்கில் போடுற மாதிரி. எனக்கு சரியாயிடுச்சுன்னா என்னை கொன்னுடுவாங்க. அதுக்குள்ளே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட பொண்ணுக்கு ஒரு ஆதரவு கொடு ஸ்ரீ. விஷ்ணு, சத்தியமாக இந்த பொண்ணு இவ்வளவு கடினமானவளா நினைக்கவே இல்லை. ஸ்ரீ, நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற? அப்போ சொன்னது தான் எப்பவும். நீ நல்லா இருந்தால்தான் நான் என்னோட வாழ்க்கையில் அடுத்த அடிக்கு நான் போவேன். விஷ்ணு ஏதும் பேசவில்லை. அவர்களை அவர்கள் ரூம் வரை விட்டு அவன் ஹாலில் இருக்கும் சோஃபாவில் அமர்ந்து கொண்டான். இந்த பொண்ணை அஜய் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறான்? அவனுக்காக இவன் வருத்தப்பட்டான். உண்மையை சொன்னால் அவனை கிட்டத்தட்ட ஒரு கொலைகாரனாக பார்க்கிறாள். அஜய் நந்தினியை சொன்ன இடத்தில் தேடி போனான். நந்தினி, ஹாய் அஜய், இங்கே வாங்க என்று கையாட்ட அவள் அமர்ந்திருந்த பக்கம் அஜய் போனான். அஜய், என்ன பெங்களூர் வந்திருக்க? நந்தினி, நீங்கள் கூட தான் வந்திருக்கீங்க. அஜய், நான் வந்தது அஃபிஷியல். நந்தினி, நான் வந்தது என்னோட அஜயை மீட் பண்ண. அஜய்க்கு தர்ம சங்கடமாக இருந்தது. அஜய், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உன்கிட்ட ஏற்கனவே சொல்லி இருந்தேன், சாருலதாவை நான் விரும்புகிறேன்னு. நந்தினி, ஒரு திருத்தம். விரும்பினீங்க, ஆனால் இப்போ இல்லை. அதான் அப்போவே நான் கேட்டப்ப சொல்லிட்டீங்களே. அஜய், இல்லை, அது பொய். நான் இன்னும் அவளை விரும்புகிறேன். அவளை மட்டும்தான் என்னால் மனைவியாக நினைக்க முடியுது. நந்தினி, அப்போ அவளை உங்கள் பக்கம் ஈர்க்க என்னை உபயோகப்படுத்திக்கிட்டீங்களா? அஜய், இல்லை, அப்படி இல்லை. வீட்டிலே பேசி இருந்தாங்க. நானும் சாருவை பார்ப்பேன்னு தோணலை. அதனால் வீட்டிலே செய்த ஏற்பாட்டுக்கு எதிர்க்கலை. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நான் சாருவை பார்த்து விட்டேன். அதனால் உன்னை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நந்தினி, அப்போது சாரு வரவே இல்லைன்னா என்னை கல்யாணம் பண்ணியிருப்பீங்க இல்லை?
அஜய் ஆமாம், ஆனால் நான் நடைப்பிணமாக உன் இஷ்டத்துக்கு உன் கூட வாழ்ந்துட்டு இருப்பேன். ஆனால் நான் நானாக இருக்க மாட்டேன். நந்தினி அப்போ அவ வரலைன்னு நினச்சிக்கோங்க, என்னோட இருங்க என்றாள் கோபமாக. அஜய் ஆனால் அவ வந்துட்டா, இனிமேல் அது முடியாது என்று அதே கோபத்துடன் சொன்னான். நந்தினி எப்படி அஜய் உடனே முடிச்சுக்கிற மாதிரி பேசுகிறீங்க? என்னோட மனசு எவ்வளவு சங்கடப்படும்னு உங்களுக்கு புரியலையா? அஜய் அதனால் ஒரு 5 வயசு பொண்ணுக்கு அப்பாவை நீ கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறது தப்புன்னு உனக்கு தோணலையா? நந்தினி அதான் அந்த பொண்ணு உங்களுக்கு பிறக்கலைன்னு ரிப்போர்ட் வந்துடுச்சே சொல்லிவிட்டு சொன்னதில் இருந்த தவறை எண்ணி உதட்டை கடித்து கொண்டாள். அஜய் உனக்கு எப்படி தெரியும்? நந்தினி ஆண்டி சொன்னாங்க, வேற வழி இல்லை, சமாளிக்கணும். அஜய் அது மட்டும்தான் அம்மா சொன்னார்களா? வேற எதுவும் சொல்லலையா? நந்தினி அதை பற்றி என்ன, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. அஜய் உனக்கு என்ன, நீ அழகா இருக்க, வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கோ. நந்தினி அதை எப்படி, உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒன்றா? நீங்கள் லவ் பண்ணினவளை கல்யாணம் பண்ணிக்குவீங்க, நான் உங்களை லவ் பண்ணுறேன், என்னை வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவீங்களா? அஜய் நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை. நந்தினி அதனால் என்ன, நான் உங்களை காதலிக்கிறேன், நீங்கள் பொறுமையாக என்னை காதலிக்கலாம், டேக் யுவர் ஓன் டைம். அஜய் இல்லை, எனக்கு இந்த ஜென்மத்தில் அவள் தான் பொண்டாட்டி, நீ இல்லை என்று கத்தினான். நந்தினி நீங்கள் எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன், இந்த ஜென்மத்தில் நீங்கள் தான் என்னோட ஹஸ்பண்ட், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன் என்றால் அதே குரலில். அஜய் உனக்கு அறிவு இருக்கா? உன்னை நான் காதலிக்கிறேன்னு சொல்கிறேன், அவளை தான் நான் காதலிக்கிறேன்னு சொல்லுறேன். மறுபடி நீ இப்படி உளறிட்டு இருக்கே, உன் கூட என்னால் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, நான் கிளம்புறேன் விருட்டு என்று கிளம்பினான். நந்தினி இந்த ஆண்டி ஏன் எல்லா வேலையையும் ஒழுங்காக செய்யாமல் அரைகுறையாக செய்கிறாங்க? அவளை ஒரேடியாக முடிச்சிருக்க கூடாது. அஜய் உனக்கு என்னோட பவர் காட்டுறேன், நீ தாண்டா என்னோட புருஷன்.